அனைவருக்கும் வணக்கம். பன்னரிமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் கன்னி ராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. இந்த மாதத்தோட கிரக சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 6வது ஸ்தானத்தில் இருக்காருங்க. ராகு 7லையும், குரு பகவான் 9வது ஸ்தானத்திலையும், கேது பகவான் கன்னி ராசிலையும் இருக்காங்க. சுக்கிரன், சூரியன், புதன் 3 பேரும் மாத முற்பகுதியில் ரிஷபராசியிலையும் மாத பிற்பகுதியில் மிதுன ராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 8வது ஸ்தானத்திலேயே இந்த மாதம் முழுசுமே இருக்காருங்க. கன்னி ராசிக்கு ராசிநாதனான புதன் பகவான் இந்த மாதம் முழுசுமே நல்ல நிலைமையில் இருக்காருங்க. நட்பு வீட்லேயும் சொந்த வீட்லேயும் ஆட்சியாக இருக்காருங்க. அதனால் தைரியம், தன்னம்பிக்கை இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் தெளிவாக இருக்குங்க. புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உகந்ததாக இருக்குங்க. கேது பகவான் ராசிலேயும் அமர்ந்து உங்களுக்கு எதுலேயும் ஒரு பிடிப்பில்லாத நிலைமையும் ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஏற்படுத்தியிருப்பாருங்க. குரு நல்ல நிலைமையிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும், ராசிநாதனான புதன் பகவான் இந்த மாதம் முழுசுமே நல்ல நிலைமையில் இருக்கிறதுனாலையும் எந்த காரியத்திலையும் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீங்க. கன்னிராசிக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் 10ஆம் அதிபதியான புதன் பகவானும் சேர்க்கை ஏற்படுறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுதுங்க. தொழிலில் நல்ல சிறப்பு ஏற்படுங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. தொழில் வகைகளில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதம் முழுவதுமே தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் நினைப்பீங்க. தொழில் விரிவாக்கத்துக்காக நீங்கள் நிறைய செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் நிறைய போட்டிகள் இருக்குங்க. எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் உங்களால் சமாளித்து அதை வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுங்க. குடும்பத்தார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல முறையில் பொருளாதார முன்னேற்றம், ஆடை ஆபரணம் சேர்க்கை இதெல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படுங்க. இந்த மாதம் முழுவதுமே வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க. கூடவே செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதமும் சிறப்பாக இருக்குங்க. தாயார் வகையில் எல்லாமே நல்லா இருக்குங்க. தாயாரோட உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. தந்தையார் வகையிலையும் நல்லா இருக்குங்க. தந்தையாரோட உடல் நலம், தந்தையாரோட ஆதரவு எல்லாமே இந்த மாதம் முழுசும் உங்களுக்கு கிடைக்குங்க. ராகு பகவான் 7 இருக்கிறதுனால கல்யாண பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் நினைத்த மாதிரி வரன் அமையாத போகிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக கணவன் மனைவி உறவுக்குள்ளும் சின்ன சின்ன விரிசுகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பெரிய பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லைங்க. செவ்வாய் பகவான் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த மாதம் முழுசுமே இடம் வாங்கிறது, விற்கிறது இது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா சிக்கலான இடம் நமக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்ச விலைக்கு அந்த இடத்த விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அதனால் இடம் விஷயத்தில் எந்த பெரிய முடிவுகளும் இந்த மாதம் முழுசுமே எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. அதற்கடுத்ததாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களோடவும், உங்களுக்காக வேலை செய்கிற பணியாட்களோடவும் ரொம்ப கவனமான முறையில் இந்த மாதம் முழுசுமே செயல்படணுங்க. தொழிலுக்காக புதிய பெரிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாங்க. ஒரு மாதம் தள்ளி போடுறதே சிறந்ததுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதங்க. அது பள்ளி படிக்கிற மாணவர்களாகட்டும், காலேஜ் போகிற மாணவர்களாகட்டும் 2 பேர்த்துக்குமே இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத உணவை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கன்னிராசி கன்னி லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலையும் லாபமான சூழ்நிலையும் தாங்க இந்த மாதம் முழுசுமே இருக்குது. ஜூன் 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணுங்க. பெரிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.